அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, 12 ராசிகள், 12 லக்கணங்கள், இது மற்றும் இல்லை என்னுடைய ராசி பலன் எப்படி இருக்குது, என்னுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய கேட்பது உண்டு. சரி, உங்களுடைய ராசி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்புகிறீங்களா? சரி, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, ராசி சரியில்லைன்னு சொன்னாங்க, எனக்கு ராசியில் நான் அந்த அளவுக்கு வெற்றி அடைய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்வது உண்டு, குற்றம் சாட்டுவார்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, நமக்கு இந்த ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கவனம் என்னன்னாக்கா, நம்மளுடைய கவனம் எல்லாமே அந்த ராசியில் மட்டுமே சிக்கிக்கிறோம். இன்றைக்கி ராசியில் இன்றைக்கி பலன் சரியில்லை அப்படின்ட்டாக்கா அதுதான் நம்மளோட வாழ்க்கை உலகம்னு நினச்சிக்கிறோம். அதற்கு தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 நட்சத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும், அதாவது நட்பாக இருக்கும். அதுபோலவே 9 கிரகத்தில் மினிமம் ஒரு கிரகமாவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக காத்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்லக்கூடிய, அதாவது பயப்படக்கூடிய சனி கிரகம், ராகு கிரகம், கேது கிரகம், இந்த பயப்படக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். முதல்ல நம்மளுடைய சார்ட்டில் யார் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பார்கள், எந்த எண் நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா யோகம்னு இருக்குது, கரணம்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம கேட்குறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. ஸோ இந்த யோகம், உங்களுடைய யோகம் என்ன யோகம்? சரி, அந்த யோகம் ஒவ்வொரு மாதத்துலேயும் எப்போ வருது, அந்த யோகத்தன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறது சிறப்பு, அதாவது புதுசாக தொடங்கக்கூடியது கரணம். ஸோ இந்த தகவல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை, நம்மளுடைய கவனம் பூரா ராசியில் மட்டுமே இருக்குது. தயவுசெய்து உங்களுடைய இந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. வெறும் ராசி தான் இல்லாமல் நமக்கு நம் முன்னோர்கள் மினிமம் 5 விதமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னு சொன்னாக்கா, அதுதான் பஞ்ச அங்கம் அப்படின்னாக்கா 5 அங்கங்கள். நம்ம அந்த 5 அங்கத்தில் ஒரு அங்கத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ராசியை இன்னும் 4 அங்கத்தை பார்த்தால் நிறைய, அதாவது இன்றைக்கு எது பிரச்சனை கொடுக்குமோ அதை விட்டுட்டு எது இன்றைக்கி உதவி செய்யும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் வரும். நன்றி, வணக்கம்.